ஜூலை மாதம் 30ஆம் நாள் வணக்கம் கனடா நிகழ்ச்சியில் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கனடா நிகழ்ச்சியில் தாயக வளம் குறித்த சிறப்பு சந்திப்பை ஏற்படுத்தும் முன்பாக முதற்கண் தாய்மண் விடியலுக்காய் உயிர் விதைத்த மானமா மறவர்களுக்கு எங்கள் வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இலங்கை இந்திய அரசுகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களுக்கும் எங்கள் அகவணக்கத்தை செலுத்திக் கொள்கின்றோம். துறவுகள் உச்சமானது தன்னீகம் செய்கின்ற, உயிர் தியாகம் செய்கின்ற இளமையில் துறவு. நாளைய சந்ததியேனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று உயிரள்ளி கொடுத்த அந்த மானமா மறவர்களுடைய தியாகம். விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இன்றும் எங்கள் மண்ணில் அடக்குமுறைக்கு எதிராக போராடும் தேவை இன்னமும் உள்ளது என்பதை உலகத்துக்கு எடுத்து எம்பும் வண்ணம் போராடி கொண்டிருக்கின்ற போராளிகள், களமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த கள முனைகளில் ஒவ்வொரு சூழலிலும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற அவலங்கள், இவை பற்றிய பார்வையோடு சிறப்பு சந்திப்பு. காட்டலையில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஊடகவியலாளர் உதயன், முன்னாள் போராளி. வணக்கம். வணக்கம் உதயன். ஆமாம், கடந்த முறை நீங்கள் கனடிய தமிழ் வானொலியில் பேசிவிட்டு சென்று அதன் பின்பு பல செவ்விகளை, அதாவது முக்கியமாக இந்த முல்லைத்தீவு அகழ்வாராய்ச்சி பற்றி நீங்கள் எடுத்து வந்த விடயங்களை தொடர்ந்து உங்களை காவல்துறையினர் தொடர்வதும், உற்று நோக்குவதும், விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்துவதும், நீங்கள் போகுமிடமெல்லாம் அவர்கள் காணொளிகள் எடுப்பதும், தடுத்து விசாரணைகள் செய்வதுமாக பல அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன. அது ஒரு வரையறையற்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அச்சுறுத்தல். அதையும் கடந்து பல்வேறு உண்மைகளை எடுத்து வருகிறீர்கள். முன்னாளில் போராடிய அந்த போராளிகள் என்பதை கடந்து இந்நாளிலும் ஒரு கள போராளியாக, ஊடக போராளியாக தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். எனவே பல்வேறு விடயங்களை உங்களிடம் இந்த அறிய விளைகின்றோம். இந்த வழியில் முதலில் நாங்கள் உங்களிடம் இன்றைய நாளில் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட அவர்கள் அந்நியர்களுடைய சந்திப்பில் சென்றிருந்தீர்கள் என்று அறிந்தேன். எனவே இந்த நீங்கள் கடந்த முறை சொல்லியிருந்தீர்கள் அந்த 52 தொகுதி அகழ்வினூடாக பெற்றுக்கொண்ட அந்த உடற்தொகுதிகள் பற்றிய மரபணு பரிசோதனை பற்றி சொல்லிவிட்டு சென்றிருந்தீர்கள். அதன் பின்பு சொன்னீர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அந்த தாயவர்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்று. இன்றைய பொழுது அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவைகளின் சங்கத்தின் தலைவி ஊடக சந்திப்பு ஒன்று செய்திருந்தார். அந்த ஊடக சந்திப்பை நானும் சென்றிருந்தேன். நேரடியாக அதை நாங்கள் ஒளிப்பதிவு செய்யணும் என்றதுக்காக வேண்டி. ஆனால் நாளைய தினம் 1 மாதத்துக்கும் கடைசி நாள் அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் போராட்டம் உண்டு. முல்லைத்தீவு கச்சேரிக்கு முன்பாக ஒரு போராட்டம் ஒன்று செய்வது வழமை. அதே போன்று நாளைய தினமும் அது சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து தமக்கான நீதியை நிலநாட்ட வேணும், தமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலேயே 1 மாதமும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறது உண்மை. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களை பார்த்தால் எல்லாம் முதியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நாளைக்கோ இன்றைக்கோ என்ற ஒரு நிலை. சில சந்தர்ப்பத்தர்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை நினைத்து, தங்கள் கணவர்மாரை நினைத்து அழுது மயங்கி கூட விழுகின்ற வரலாறுகள் இருக்கின்றது. அந்த டைம்ல கூட அதுகள் செய்யும் தியாகங்கள் அல்லது அதுகள் தேடி நிற்கும் உறவுகள் அல்லது அதுகளுக்கு கூட எந்தவித தீர்ப்புமே இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. நாங்களும் எங்கள் பக்கத்தில் வேண்டிய அளவு போராடி கொண்டு தான் இருக்கிறோம் நீதிக்காக வேண்டி. அதுகளுக்கு இறக்கம் முன் அதுகளோட பிள்ளைகள அல்லது கணவன்மார்ட நிலையை அறிந்து அதுகளும் இறக்கிறதே தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியான எந்த சம்பவம் இதுவரைக்கும் 16 வருடங்கள் பூர்த்தியாகியும் அந்த இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்த அல்ல காணாமலாக்கப்பட்டோரின் நிலை என்னவென்றே உலக நாடுகளும் சரி, இலங்கை அரசாங்கமும் சரி, அல்லது மக்களோட வாக்கால் வந்த அரசியல்வாதிகளும் சரி, அது அந்த தேடலுக்குரிய முயற்சிகள் இந்த தாய்மாருக்கு
கிடைப்பது இல்லை என்றதான் மிக முக்கியமான. சொன்னது போல 158 பேரை விட கடந்திருக்கின்றன அந்த எண்ணிக்கைகள். அவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்கள் உறவுகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற தாய் தந்தையர்களை இழந்திருக்கின்றோம். அண்மையில் கூட ஒரு போராளி அவரையும் இழந்திருக்கின்றோம், ஈழம் சேகுவரா. அவரும் கூட தன் சகோதரனுக்காக அந்த தாயவர்களோடு போராடியவர். இப்பொழுது நாங்கள் இந்த அந்த சந்திப்பில் இருந்த ஒரு பகுதி நீங்கள் பதிவு செய்து அனுப்பிய பகுதியை எடுத்து வரலாம் நினைக்கின்றேன். அதை தொடர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசுகின்றேன். நான் முல்லைத்தீவு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. நாங்கள் 7 வருடங்கள் கழிந்தும் போராட்டம் தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட உறவு கிடைக்கணும், உண்மையான நீதி கிடைக்கணும் என்று நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில தொடர்ச்சியான போராட்டம் மாவட்ட ரீதியில மாதம் நாங்க நடத்தி கொண்டு வரோம். அந்த வேளையில நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாவட்ட செயலகத்துக்கு அருகாமை நாளை காலை 10 மணிக்கு எமது தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற இருப்பதால் அனைத்து உறவுகளும் இந்த போராட்டத்திலே வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள், சமூக தொண்டு செய்கிற உறவுகள் அந்த போராட்டத்தை விழக்கூடிய அளவுக்கு நாங்க போராட்டத்தை கொண்டு விட்டிருக்கின்றோம். அதுக்கு முழு காரணமும் எங்களுக்காக நீங்க குரல் கொடுத்த அனைவரும் தான் காரணம். அந்த வகையிலே தான் நாங்க இந்த அழைப்பை இன்றைய தினம் நான் தனிநபராக இல்லை, மாவட்ட ரீதியான ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியாக இத ஊடக வெளிவந்தேன். இந்த போராட்டத்திலே நாளைக்கு தவறாது எல்லோரும் கலந்து கொண்டு எங்களுக்கு குரல் கொடுக்க ஓஎம்பியை நாங்கள் மறுத்து ஓஎம்பிக்கு எதிராக போராட்டங்கள் செய்ய திரும்ப இந்த ஒரு அமைப்பாக உருவாக்கி எங்களுக்கான அடுத்த சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். இதுல மக்கள் தெளிவாக இருக்க வேணும். அவர்கள் எங்களை வெறுட்டுகிறார்கள், அவர்களிட பதிவு இல்லை என்றதால் நாங்கள் காணாம போனாக்களை தேட இல்லாத உரிமை அவர்களுக்கு இல்லை. நாங்க காணாம போன உறவுகளை 2009 தொலைத்து விட்டோமோ இல்லாட்டி காணாமல் ஆக்கப்பட்டதோ கைது செய்யப்பட்டதோ கையளித்ததோ என்று சொல்லி நாங்க பதிவு நிரந்தரமாக பதிவு செய்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த அமைப்புகள் பதிவு செய்ய வேண்டும் என்று அதை எதிர்பார்க்காம தான் அந்த நேரத்திலே அந்த பதிவுகளை செய்தாங்க. அந்த பதிவின்படி எங்க உறவுகளையாவே தேடித்தர வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுல மக்களே மலங்கடிக்கிறது எப்படி என்று சொன்னால் அந்த அவையின் வாக்குகளுக்காகத்தான் இப்ப தீவிரமாக இதை வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல நாங்க ஒருபோதும் எந்த ஒரு ஆணைக்குழுக்களை கொண்டு வந்தாலும் நாங்க அதுக்கு தடை சாய்க்க மாட்டோம் என்பதோடு இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே இருந்த அரசாங்கத்தால் சர்வதேசத்திலேயும் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னா பல தரப்புகள் எங்களோட தொடர்ச்சியாக கலைச்சு கொண்டிருக்கின்றார்கள். உள்நாட்டு பொறிமுறைக போனா என்ன, உள்நாட்டில தானே உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கலாம், வெளிநாட்டில் என்ன பிரச்சனை தீர்க்கிறது என்று சொன்னா எல்லா நாட்டுக்கும் சர்வதேசம் பிரச்சனை தீர்க்கிறது, எங்களுக்கு மட்டும் அந்த நாட்டில பிரச்சனை தீர்க்கலாம். அப்ப இதுல ரணில் ஐயா அவர்களை கொண்டு வரதுக்காக அவர்கள் கை கொடுக்கிறார்களா இல்லாட்டி உண்மையில எங்களுக்கான நீதியை பெற்று தருவதற்காக இப்படி வருகிறார்களா என்று 2 கேள்விக்குறியில இருக்கின்றோம். ஆனா சர்வதேசத்தில அந்த உருவாக்கப்பட்டு கட்டவிட்டு இங்க விடப்பட்ட அந்த அமைப்புகள் உண்மையில எங்களுக்கான நீதியை நாங்க பெற்றுக்கொள்வோம். எங்கண்ட இதை சாட்டி அவர்கள் அமைப்புகளை உருவாக்கி நிதிகள் பெறுவதற்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகளை எங்களை அதுக்கு பலிக்கிடாயாக்க வேண்டாம். ஏன்னா பாதிக்கப்பட்ட ஆட்கள் நீதிக்காக போராடையில நீதிக்காகத்தான் நாங்க போராடுகின்றோம். எங்களை ஒரு அறிக்கையை கொண்டு வருவார்கள். இந்த அறிக்கையை பார்த்துட்டு நாங்கள் சைன்மையும் கூட நாங்கள் சைன்மத்திட்டு போராட்கள் முதல் இருந்திருப்போம். இப்ப 2017 பிறகு நாங்கள் அப்படியான ஆட்களாக இல்ல மாறிட்டோம். நாங்க தனித்துவமாக தாய்மார்கள் போராடுகின்றோம். இல்ல அந்த அமைப்புகளாக நீங்க உருவாக்குற நீங்கள் உண்மையில எங்க காணாம போன உறவுகளுக்கான நீதி பெற்று தருவதாக இருந்தா பகிரங்கமாக நீங்க பப்ளிக்கில் அறிவித்து எங்களோட வேலை செய்யலாம் என்பதை நான் அதை அறிவித்துக் கொண்டு அதே நேரம் எங்க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே சில சூழ்ச்சிகளால நாங்கள் போராட்டங்கள்ல உடைவுகளை கூடி உருவாக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில இப்ப மாவட்ட ரீதியாக மாவட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாங்க நடந்து கொண்டு இருக்கின்றோம். 8 மாவட்டத்திலேயும் 2017 இருந்து யார் தலைவர்களா நிர்வாகங்களா இருந்தார்களோ அவர்கள் அந்த போராட்டத்தை தெளிவாக கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சில சதிகளை நடத்தி அந்த தலைவர்களை இல்லாமல் செய்தால் தங்களுக்கு கரைச்சல்கள் வராது, இல்லாட்டி அந்த நிர்வாகங்கள் உடைக்கப்பட்டால் இந்த காசுகளை வேண்டிக் கொண்டு அம்மாக்கள் போவார்கள் என்ற ஒரு திட்டம் சரியாக தீட்டப்பட்டதால இந்த போராட்டங்களை மலங்கடிக்கிறதையும் உடனடியாக நிறுத்தி 8 மாவட்டம் என்றது இல்லாமல் மாவட்ட ரீதியான நிர்வாகங்கள் தான் இப்ப நடக்கின்றது.
இதே நேரத்துல நிர்வாகங்களை சந்திப்பவர்கள் மாவட்ட ரீதியான தலைவர்களோட நீங்க நெருங்கி, இப்ப சர்வதேசத்தில இருந்து வாரவர்களா இருந்தாலும் சரி, தூதகங்களா இருந்தாலும் சரி, அமைப்புகளா இருந்தாலும் சரி, எல்லா மாவட்டத்திலேயும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். போராட்டம் நடந்து அந்த பதிவை எடுத்து வந்தவைக்கு ஊடகவியலாளர் உதயனுக்கு நன்றி. எனவே இப்பொழுது அடுத்து நீங்கள் எதிர்கொண்ட இப்பொழுது உங்களுக்கு பல்வேறு தடைகள், குறிப்பாக அன்றைய நாள் கேடிய தமிழ் வானொலியில் நீங்கள் செவ்வி கொடுத்துவிட்டு சென்ற பொழுது உங்களை அதன் பின்பு தான் அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம் பல அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றீர்கள். உங்களை பரிசோதிக்கின்றார்கள். உங்களுக்கு உங்களுடைய அத்தனை, நீங்கள் ஊடகவியலாளர் என்பது தெரிந்தும் அத்தனையும் உங்களுடைய போக்குவரத்தில் தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் அது செய்தியாக பல ஊடகங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. எனவே அது குறித்து சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன நடந்தது. ஆண்டு நான் புதுக்குடியிருப்புல இருந்து மாங்குளத்துல அந்த புலிகள் அமைப்பார்கள் அல்லது அவர்களும் இறுதி யுத்தத்தில் காயமடைந்தவர்களும் வைத்து பராமரிக்கிற இடம் ஒன்று இருக்கின்றது. அங்க ஒரு ஊடக சந்திப்பு, உயிரிழை ஊடக சந்திப்பு, உயிரிழையின் ஊடக சந்திப்புக்காண்டி எனக்கு வர சொல்லி அழைக்கப்பட்டிருந்தது. அப்ப நான் இங்கிருந்து போனேன். நான் தனியா தான் போனேன். நான் உண்மையிலே நான் இருக்கிற இடத்துல இருந்து புதுக்குடியிருப்பு போய் அங்கால கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட போகணும் ஒட்டிச்சுட்டானுக்கு. அதுல ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட காடு. எந்த பக்கம் ரோட்ல 2 பக்கமும் மக்களிலே. அப்ப பிரச்சனையில நான் போனேன். ஒட்டிச்சுட்டான் தாண்டி மாங்குளம் போகணும். மாங்குளத்திலையும் கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் காடு. இங்க இருந்து நான் ஒரு நேரம் மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்துல தான் என் பைக் பழுதுபட்டு இருக்கிறபடியா இந்த நண்பன் பைக்கை தான் வாங்கி கொண்டு போனேன். நான் அதுல எல்லா ஆதாரங்களும் இருந்தது. ஆனால் நான் ஊடகத்துக்குரிய எல்லா லோகோக்களும், அங்கே அடையாளப்படுத்தக்கூடிய எல்லா மைக்குகளும் ஒரு பேக்கிலையும், போனையும் கேமராவும் ஒரு பேக்கிலையும் தான் நான் கொண்டு போனேன். ஆனால் அதுல 3 சீருடை தரித்த போலீசார் இருந்து என்ன மறித்தார்கள். நான் நின்ற உடனே அவங்க மறிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சைக்கிளை கொஞ்சம் தள்ளி கொண்டே விட்டுட்டு நான் அப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, நான் சைக்கிளை நிப்பாட்டி போட்டு துறப்பையம் எடுத்து வந்த உடனே என்ன பரிசோதனை செய்யணும் என்று சொல்லி இந்த ஊடக அடையாளங்களோட இருக்கப்பட்ட மைக் இருந்த பேக்க எடுத்தார்கள். எடுத்த நான் கொடுத்தேன் தர சொன்னேன். அப்ப முழுக்க செக் பண்ணி பார்த்து அது ஒரு ரோட்டு கரையிலேயே கொட்டி முழுக்க பார்த்தார்கள். அதுல உண்மையா எந்தவித அவங்க எதிர்பார்த்தவள அங்க ஒன்றுமே இருக்க இல்லை. பிறகு இந்த கேமரா பேக் அங்க எடுத்து பார்த்தாங்க. கேமரா எல்லாம் மோட்டர் சைக்கிள் சீட்ல வச்சு பார்த்தாங்க. நான் அதுக்கும் எந்தவித தடையை அவங்களுக்கு விதிக்கவில்லை. பிறகு இந்த ஜீன்ஸ் பக்கெட் எல்லாம் எடுத்து உதற சொன்னாங்க. அதுவும் உதறிக்காரன். அதுலயும் எந்தவித தடையும் இருக்கவில்லை. இப்ப பேச எடுத்து காட்ட சொல்லக்குள்ள பேசை எடுத்து காட்டினேன். பேசுல 2000 ரூபாய் காசு இருந்தது. ஐசிகள் எல்லாமே இருந்தது. அதுலயுமே அவங்க அந்த காசுகள் அப்படி ஒன்றுமே எடுக்கவே இல்லை. பிறகு திரும்ப தந்தாங்க. பிறகு என்னட்ட இருந்து போன் நம்பர், ஐசி நம்பர் பதிஞ்சாங்க. நான் அப்ப என் ஐசி நம்பர் மனப்பாடத்தின் அடிப்படையில சொல்லக்குள்ள ஐசிய திரும்ப கையில எடுத்து பார்த்தாங்க. பார்த்து போட்டு ஒன்றுமே இல்லை. அவங்க நினைச்ச அளவுல அங்க ஒன்றுமே இல்லை. அவர்கள் நினைப்பதை விட அவர்களுடைய நோக்கமே உங்களை அச்சுறுத்துவதாகத்தான் இருந்திருக்கவே ஒழிய, அவர்களுக்கு தெரியும் தானே நீங்கள் ஊடகவியலாளர் பல இடங்களில் பதிவு செய்கிறீர்கள் என்றெல்லாம் தெரியும் தானே. எனவே இது அச்சுறுத்துகின்ற பாணிதான் என்பதுதான் தெரிகிறது. அடுத்து நீங்கள் இப்பொழுது அதிகமாக இவர்களுடைய கண்களில் விழுவதற்கு காரணமாக 3-4 விடயங்கள், ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தில் நீங்கள் அதிகமாக உழைக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. குறிப்பாக இந்த குருந்தூர் மலை, வெடுக்குநாரி, நீராவியடி பிள்ளையார் போன்ற பல்வேறு விடயங்களில் நீங்கள் ஆவணப்படுத்திய தொன்மை ஆய்வுகளை செய்திருக்கின்றீர்கள். எனவே ஒவ்வொன்றாக போகும் பொழுது எங்களுடைய நிலம் நமக்கு வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற இனம் பறிபோன எங்களுடைய நிலம் பறிபோனது, ஆக்கிரமிக்கப்பட்டது என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கின்ற சான்றுகளோடு நீங்கள் அந்த சான்றுகளை சேகரிக்கின்ற பயணங்களிலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்பொழுது முதலில் ஒவ்வொன்றாக குருந்தூர் மலை பற்றி முதலில் எடுத்து வாருங்கள். என்னென்ன விடயங்கள் எங்கள் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? உண்மையாவே குருந்தூர் மலையை பற்றி நாங்கள் கூறுவதாக இருந்தால், நான் குருந்தூர் மலைக்கு நாங்கள் யுத்தம் முடிஞ்சு வந்ததுக்கு பிற்பாட்டு நாங்கள் போயிருந்த நாளும் கயேந்திரனையும் மற்றும்படி அவங்களோட ஊடக பேச்சாளரும் இறந்து போன அவங்களோட முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளரும் போய் இருந்த நாங்கள். அதோட எங்களோட ஊடகத்துறையில இருந்தவங்க 2-3 பேர், அந்த கிராமத்தின் மக்கள் எல்லாம். ஆனால் உண்மையிலே அந்த இடத்த
நாங்கள் பார்க்கும் போது குருந்தூர் மலை உச்சியில பார்க்கும் போது அந்த தொல்லியல் திணைக்களம் அகழ்வு செய்த ஒரு கிடங்கொண்டு நூல் அடிக்கப்பட்டு அதன் தகுந்த ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது இருந்த இடம் தான். ஆனால் நிச்சயமாக அந்த இடத்துல புத்த விகாரையோ அல்ல புத்த சிலைக்கு உரிய இருந்த எந்த ஆதாரங்களும் அங்கு இருக்கப்படவில்லை. அதுக்கு பிற்பாடு அதில் ஒரு குருந்து குளம் என்று சொல்லி அந்த மலைக்கின் கீழ் இருக்கின்றது. அந்த மலையின் கீழ் இருந்த குருந்து குளத்துக்கு அருகாமையில் எமது மக்கள், தமிழ் பேசும் மக்கள் விவசாயம் செய்த பரம்பரையாக விவசாயம் செய்ததுக்குரிய தென்னையல் மா பிளா எல்லாம் வச்சு அதுல குடியாக இருந்த அடையாளங்கள் எல்லாம் எங்களுக்கு காட்டுறாங்க கொண்டு போய். ஆனா அதே இடத்துல ஒரு இப்பயும் அழிந்து விடாத ஒரு கட்டடம் கூட இருக்கு. அது இருக்கத்தக்கன அந்த 108 ஏக்கர் என்று சொல்லி அந்த விவசாய காணிகளையும் உள்ளடக்கி 308 ஏக்கர் தொல்லியல் திணைக்களத்தால் அது தொல்லியல் பிரதேசம் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு இருந்தால் எந்த சேதாரமும் அல்ல செய்ய முடியாது, ஆறாயிருந்தாலும் செய்ய முடியாது. அப்படி அந்த பகுதியை சேதாரம் செய்யறதாக இருந்தால் தொல்லியல் திணைக்களம் புனை இல்லாமல் 6 மாதம் நீதிமன்றத்தின் கட்டளைக்கமாக தடுத்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் அந்த சட்டத்துக்கு இருக்கிறது. அதையும் தாண்டிதான் அந்த விகாரை, இந்த இப்ப கட்டப்பட்டிருக்க முழுமையாக கட்டப்பட்டு முடிந்த நிலையும் உள்ள விகாரை கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற அதுக்கு அண்மித்த பகுதியில் தான் எமது சூலம் இருக்கப்பட்டது. அந்த சூலத்தை நாங்கள் முதல் முறை பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு சூலம் இருக்கப்பட்டது. அதன் பிற்பாடு நாங்கள் ஒரு முறை பார்க்கும் போது சூலம் முறிக்கப்பட்டிருந்தது. அதுல பேச்சாளரும் சுபாஷ் ஊடக பேச்சாளரும் வந்து பார்த்து அதன் ஒரு காணொலியை எங்களுக்கு தந்திருந்தால், வாய்ஸ் ஒளியையும் தந்திருந்தார். ஆனால் உண்மையிலே அது உண்மையா பாரம்பரிய தமிழ் மக்கள் வழிபட்டு வந்ததுக்குரிய ஆதாரங்கள் அப்பிரதேச முதியோர்களால் கூறப்படுகின்றது. எங்களோட அப்பாண்ட காலத்துல இருந்து கூட அது நாங்கள் வழிபட்டு வந்த நாங்கள் அந்த காணொளிகள் கூட நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். அதாவது இந்த யுத்தத்துக்கு முன்பாக அது முற்றுமுழுதாக தமிழர்களுடைய நிலமாக இருந்ததற்கான சான்றுகளை அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் சொல்வதையும் மற்றும் அந்த படங்கள் புகைப்படங்களூடாகவும் நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். அதன் பின்பு நீங்கள் சொன்னது போல் தொல்லியல் திணைக்களம் கையகப்படுத்திய பின்பு அது அங்கே விகாரை திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பாரபட்சமான அரச பயங்கரவாதத்தினுடைய செயற்பாடாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை சான்றோடு பகர்கின்றீர்கள். இது ஒரு புறம் இருக்க, அந்த வணக்க நிகழ்வுகளின் போது அநீதி நிகழ்ந்ததையும் நீங்கள் படமாக்கி இருக்கிறீர்கள். அவை கூட இந்த நடந்தது மட்டுமல்ல, நடப்பதும் இனப்படுகொலையின் கூறுகள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் அந்த வேளையில் தான் உங்களுடைய கைத்தொலைபேசி எல்லாத்தையும் உடைக்கப்பட்டதை நினைக்கின்றேன். தண்ணீர் பிரச்சனை அப்படியெல்லாம் நடந்த பொழுது அந்த மக்களுக்கு நடந்த அநீதியை, அந்த குருந்தூர் மலைக்கு வழிபட சென்றவர்களுக்கு நடந்த தமிழர்களுக்கு நடந்த அநீதி, அதை பற்றி சுருக்கமாக எடுத்து வாருங்கள். குருந்தூர் மலை விகார அமைத்துக் கொண்டிருக்கும் போது எங்களோட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகர் அண்ணன், முன்னாள் விவசாய அமைச்சர் இவங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கும் பிரகாரம் இங்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்த நீதிமன்ற நீதிவான் இப்ப அந்த நாட்டை விட்டு சென்றவர் தான் இருந்தவர். அவர் இந்த காலப்பகுதியில இனிமேல் அரவாசியில் ஒரு காவாசி கட்டப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அந்த காவாசி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூறப்பட்டது எந்த வித புனர் நிர்மாணமும் செய்ய முடியாது என்று. ஆனால் உண்மையா ஒரு இலங்கையின் ஒரு நீதித்துறை தான் ஒரு மிக பலமா இருக்கிற துறை. ஆனால் அந்த நீதித்துறையை கூட அவமதிக்கிறதுக்கு அளவுக்கு தொல்லியல் திணைக்களமும் போலீசாரின் செயல்பாடுகளும் அந்த இடத்தில் காணக்கூடியதா இருந்தது. உதாரணத்துக்கு தொல்லியல் திணைக்களம் தான் அதை கட்டுமான பணி செய்ததென்றால் போலீசார் அதை ஏன் மறுக்கவில்லை என்றது எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே அந்த கட்டுமான பணிக்கு போலீசார உடந்தையும் போலீசார ஆதரவும் மிக மிக வழங்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போல அந்த குருந்து குளம் என்ற இடத்துல மீன் பிடிக்க போறவர்களுக்கு கூட தடைய விதிக்கப்பட்டிருந்த அந்த கட்டுமான பணிகள் வெளியில தெரியும் என்று. ஆனால் உண்மையிலே அந்த பார்க்க போனோம்னு சொன்னா சட்டத்தை மீறவங்க சட்டம் கையாளுறவர்களா தான் இருக்கிறார்கள் வழியே மக்களால பக்கத்தாலேயோ இல்ல அரசியல் சார்ந்தவர் பக்கத்தாலேயோ மீறப்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த குருந்தூர் மலையில்
குருந்தூர் மலை சார்ந்த வழக்கு முல்லைத்தீவு வழக்கு கூட முல்லைத்தீவு நீதிமன்ற நீதவான கூட மிக பெரும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு விரட்டல்கள் விடுக்கப்பட்டு அவர் அவதானிக்கப்பட்டு அவர் தன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடும் என்ற அச்சத்தில் இலங்கையை விட்டு வேறொரு நாட்டுக்கு சென்றுள்ளார். அப்ப ஒரு நீதிமன்ற நீதவானுக்கு அந்த அளவு அச்சுறுத்தலாக இருந்தால் ஒரு ஊடக பணியில் இருக்கும் ஒரு எங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தல்களாக தான் இருந்து கொண்டிருக்கும். எனக்கு மட்டுமல்ல, முல்லைத்தீவு மாவட்டத்தில் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து ஊடகவியலாளரும் அச்சத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த வேலையை விடுறதா அல்லது இதுதான் நிப்பாட்டுவோமான்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயத்திலேயே நாங்கள் எல்லாரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கு என்ன நடக்கும், இப்ப என்ன நடக்கும் என்றது கூட தெரியாது. ஆகவே இதுகள் கருத்தில் கொண்டுதான் நாங்களும் சில விடயங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டு போய் கொண்டிருக்கின்றோம். அதாவது ஊடகவியலாளர்கள் எதற்காக எவ்வாறு தாக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், அல்லது ஒரு விபத்து இறப்பு என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அநீதிகள் இன்றும் தொடர்கின்றன. அடுத்து ஒரு நீங்கள் சொன்னீர்கள் இலங்கை நீதிமன்றம் பலமான ஒன்று என்று நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த மாதம் கருப்பு ஜூலையினுடைய நினைவுகளை சுமக்கின்ற காலங்களில் கொடிய இனப்படுகொலையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதே போல் தென்னிலங்கை வீதியில் அந்த படைகள் அரச படையினர் சாட்சியாக இருந்து காடியர்கள் கட்டவிழ்த்த இனப்படுகொலை பார்த்திருக்கின்றோம். வெலிக்கடை சிறைச்சாலையில் அதே ஜெயிலர்கள் அந்த கம்பிகளுக்குள் காடியர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை பார்த்திருக்கின்றோம். இதுவரையில் நடந்த எந்த ஒரு இனப்படுகொலைக்கும் விசாரணையோ நீதியோ வழங்கப்படவில்லை என்பதால் நீதி என்பது இலங்கைக்குள் இல்லை என்பதுதான் உறுதி. இந்த இடத்தில் இப்பொழுது நீங்கள் நீலாவியடி பிள்ளையாரில் நடக்கின்ற நில அபகரிப்பு பற்றிய சான்றுகளையும் பகிர்ந்திருக்கின்றீர்கள். எனவே ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அது எத்தகைய அச்சுறுத்தல் என்று வந்தாலும் என்ற பணியை தொடர்ச்சியாக செய்கின்றீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு. உண்மையிலே இந்த மாதம் 23 ஒரு வருடம் தான் அது நடக்கின்றது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த எங்கட தமிழ் பேச்சும் உறவுகள் அங்க அந்த நீராவேடிய பிள்ளையாருக்கு சென்று பொங்கி அன்னதானம் கொடுத்து சாப்பிட்டு வழிபடுறது ஒரு வளமையான ஒரு செயல்பாடாக இருந்து கொண்டிருந்தது. இது உண்மையாக நீராடி பிள்ளையார் விடயம் சார்ந்த நான் அங்க இருக்கிற பெரியோர்கள் பூசாரி ஐயர்மாரை கொண்டு விசாரித்த போது அது முதல் அவங்களோட தாத்தாண்டுதான் கூறப்படுது. தாத்தாட காலத்திலே இருந்து ஒரு இத்தி மரத்துக்கு ஒரு 2.5 அடி உயரமுடைய பிள்ளையார் சிலையை வைத்து வழிபட்டு வந்ததாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையிலே அது பார்த்தால் பாரம்பரிய இடமாகவே இருக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது அமைவிடம் நல்ல ஒரு அமைவிடம் தீர்த்த கேணி ஒன்றும் இருக்கின்றது. ஆகவே அது அவர்கள் கூறிய போது உண்மை சம்பவங்கள் தான். ஆனால் யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு எமது மக்கள் அதுல போய் பொங்கி வழிபட்டு வந்த காலங்களும் இருக்கின்றது. 2004 காலப்பகுதியில் அது ஒரு பாதுகாப்பு வலயமாக்கி ஒரு மதில் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனா மதில் பழைய மதில் இல்ல, புதுசாக கட்டப்பட்ட ஒரு மதில். அந்த மதிலை சுத்தி கட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் காரவாசி கல்லுகளும் வச்சு கட்டி இருக்கிறாங்க. அதை விட அது உண்மையிலே தமிழாக்கள் ஒரு கோயில் இருந்த பிரதேசம் என்று தெரிஞ்சு கொண்டும் தொல்லியல் திணைக்களம் அது மக்களால் கூறப்படுற கருத்து எப்படி என்று சொன்னால் அது எங்கேயோ கிடந்த ஒரு பொருளை அதுல தொல்லியல் திணைக்களம் கொண்டு போட்டு அது தொல்லியலுக்குரிய இடம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி எங்கட சைவ கோவிலை அவரிக்கும் நோக்குடனே செயல்படுறதாக தான் பல வித கருத்துக்கள் எம்மிடம் கூறுகின்றார்கள். நாங்களும் உண்மையா ஆராய்ந்து பார்த்த போது அது உண்மை போல் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இத்தி மரத்துக்கு கீழ் இருந்த பிள்ளையார் சிலையை ரோட்டு கரையோட கொண்டு வச்சிருக்கிறார்கள். ரோட்டுக்கும் அந்த இத்தி மரத்துக்கும் 50 மீட்டர் தூரத்துல இருந்திருக்கின்றது. ஆனால் இப்ப ஒரு ரோட்டுக்கும் அந்த வைக்கப்பட்ட பிள்ளையார் சிலைக்கும் 3 அடியும் இருக்காது. ஒருத்தர் தான் அதுல நின்று வழிபடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும்படி அங்கால ரோட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த இடத்துல 2004 காலப்பகுதியில் 7 அடி 8 அடி உயரமுடைய புத்த சிலை ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் வைக்கப்பட்டிருக்கு. இப்பயும் அந்த இடத்துல அவர்கள் வைத்து ஒரு பிக்கு ஒரு போலீசார் எல்லாம் அதுல கடமையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 23ஆம் தேதி அந்த நீராவரி புள்ளியாருக்குரிய பொங்கல் நிகழ்வு நடப்பதாக பூசாரிமார் ஐயர்மார் கலந்தாலோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள தொல்லியல் திணைக்களமும் முல்லைத்தீவு போலீசாரும் நீதிமன்றத்தில் இவர்கள் அதில் ஒரு சிவலிங்கம் சில வைப்பதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி அந்த பொங்கலை நிப்பாட்ட வேணும் என்ற ஒரு குறிக்கோளோடு நீதிமன்றத்தில் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார்கள். நீதிமன்றம், முல்லைத்தீவு நீதிமன்றம் அந்த கட்டளையை பெற்று ஆராய்ந்து பார்த்த போது உண்மையிலே சில வைக்கிற நோக்கங்கள் அல்ல, இது பொங்கலுக்குரிய நோக்கம் என்று சொல்லி கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டது. எந்த மதமும், சிங்களமா இருக்கலாம் தமிழா இருக்கலாம், அந்த இடத்துக்கு போய் வழிபடுறதுக்கு அனுமதி இருக்கு. சேதாரமோ அல்லது புதிய சிலைகளை வைக்க முடியாது என்று கட்டளை பிறப்பித்த பின்னும் எங்களோட கோவில் நிர்வாகம் சேர்ந்து மக்களும் சேர்ந்து 23ஆம் தேதி பொங்கல் ஒன்று செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் தூரத்திலிருந்து போக வேண்டிய காலகட்டம் இருக்கின்றபடியா நான் போய் கொண்டிருக்கிறேன். அங்க நேரடியா சிவில் உடையில் நின்று 3 சிஐடியினர் அல்லது ராணுவத்தினர் கோயிலுக்குள்ள நின்று நேரடியா நின்று கொண்டு புகைப்படம் போன் மூலம் எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க. நானும் அந்த இடத்துக்கு போனேன், என்னையும் எடுத்துக்கொண்டு நின்றார்கள். அப்ப எங்கட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் தூண ரவிகரன் ஐயா இருந்த போது நான் வினை வேற யார் என்று அப்ப எனக்கு கூறினார்கள், இவர்கள் சிஐடி என்று. நான் அவர்களுக்கு அருகில் போய் கேட்டேன், நீங்கள் யார் என்று. உண்மையா அந்த கோயிலுக்கு முன் ரோட்டுக்கு இஞ்சால கோயில், ரோட்டுக்கு அங்கால ராணுவ முகாம், இந்த ராணுவ முகாமுக்குரியாக்கள் தான் நாங்கள் என்று சொல்லி எனக்கு பொய்யாக கூறினதுக்கு அமைவாக அப்ப நான் சொன்னேன், ராணுவத்துக்கு புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருந்தால் எனக்கு காட்டுங்கோ என்று சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நாங்கள் எடுக்கிறோம் என்று என்னோட ஒரு முரண்பாட்டுக்கும் ஒரு இறுக்கமான கதையும் சொன்னதுக்கு அமைவாக நான் அவங்களோட அதை மீறி நானும் அவங்கள படம் எடுத்துக்கொண்டு நான் அதுல இருந்து கொஞ்சம் இங்கால வந்து நின்றேன். படம் எடுத்து போட்டு வந்தார்கள். வந்து போட்டு என்னிடம் கூறினார்கள், சரி நாங்கள் எடுத்துட்டோம், இது ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க, நாங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம். அப்ப நான் சொன்னீங்க, இது சம்பந்தம் என்னோட கதைக்க வேண்டிய உங்களுக்கு தேவையும் இல்லை, நான் உங்களோட கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை, என்னால என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்து கொள்றேன், அவ்வளவுதான் என்ற கதைன்னு சொல்லி கூறி போட்டு நான் நின்றான். அவங்க 2 பேரும் படம் எடுத்துட்டு போய்த்தாங்க. உண்மையிலே அதுல இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், உண்மையா இந்த அதுல ஒரு சாஜன் தரத்திலேயும் எஸ்ஐ தரத்திலேயும் ஒரு போலீசார், சாஜன் தர எஸ்ஐ தர அதுக்கு கீழ்பட்ட போலீசாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தார்கள். அந்த உண்மையா நீதியை நிலநாட்ட வேண்டியது, சரி சமமாக நீதியை கடைபிடிக்க வேண்டியவர்கள் தான் போலீசார்கள். அது தமிழினமா இருக்கலாம், சிங்கள இனமா இருக்கலாம், 2ம் சமமாக பகவட வேண்டியது. அந்த இடத்துல சிவில் சீருடையோட போய் புகைப்படம் எடுத்தது அவங்க பார்த்து கொண்டு நிக்கிறாங்க. நான் போய் கேட்டதுக்கு பிறகு அவங்க அதுல இருந்து விட்டு வெளியில போறாங்க. பிறகு என்னட்டம் வந்து அதுல 2 ஆட்கள் விசாரிக்கிறாங்க, 6 எவரண்ட். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாம அவர்கள் வந்து எடுக்க முடியாது, நீங்கள் பாதுகாப்பு கடமையில் இருந்தேன்னு சொன்னா அதை பார்த்திருக்க வேண்டிய. இந்த மக்களுக்கும் அல்லது கோயில் நிர்வாகத்துக்கும் இடையில் குழப்பத்தை உண்டு பண்றவர்கள் உங்களை போலாக்கள். நீங்கள் தான் நீதியை நிலநாட்ட வேண்டிய ஆக்கள். சரியான ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாம இந்த நிகழ்வை செய்து முடிக்கிறதுக்கு பக்கவலமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படியான ஒரு கீழ்த்தரமான செயலை செய்தால், நீங்கள் அப்ப இரு மதத்துக்கு இடையில இருக்கிற முரண்பாடுகளும் எங்கட சனத்தை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு வேலையை தான் நீங்கள் செய்யறீங்க என்று கேட்டதுக்கு அமைவாக, இல்லை அந்த படங்களை தாங்கள் நாங்கள் மேலிடத்துல கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறோம் என்று என்னிடம் கூறினார்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு தர வேண்டிய கடமை எனக்கு இல்லை, எனக்கு கொடுக்கறதுக்கு அனுமதியும் இல்லை, ஆகவே நான் உங்களுக்கு தர மாட்டேன், எங்கெங்க கொடுக்கணுமோ என்னென்ன செய்யணும் அவ்வளத்தையும் நான் செய்து கொள்றேன் என்று சொன்னேன். என்னுடைய முறாலான பார்வை பார்த்து கொண்டு விளையிட்டாங்க. அதுக்கு பிறகு ரவிகரன் எனக்கு சொன்னேன், இல்ல நீ தனியா நிக்கிறாய், ஒரு முரண்பாட்டுக்கும் போக வேண்டாம் என்று சொல்லி விட்டேன். நான் வேண்டப்பாடுல எனக்குரிய கடமை நிமித்தம் நான் படங்களை எடுத்துக்கொண்டு மக்களோட பாதுகாப்பை கருதி, இல்லாட்டி சில திரும்ப அதை படங்கள் எடுக்கிறதுக்கு இவங்க முனைவாங்கிற ரீதியிலையும் நான் எனக்கு பாதுகாப்பு இல்ல, ரவிகரன் தான் என்னோட நிக்கிறேன். நான் விலகி ஒரு இடத்துல கதையில இருந்தேன். பிறகு அந்த பூசையும் முடிந்து விட்டது. பூசை முடிந்து மரப்பண்டம் எடுப்பதற்காக கொக்குலாய் பகுதிக்கு போறாங்க. கொக்குலாயில இருந்து ஒரு பிள்ளையார் கோயில இருந்து மடப்பண்டம் எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி டிராக்டரையும் கொண்டு வந்து அந்த கோயில் நிர்வாகம் சரியான முறையில வெளிக்கிட்டு இருக்கும் போது, அதே சாஜன் தர போலீசார் ஒரு சிங்கள
வாகனம் கூலர் மீன் வாகனம் கொண்டு வந்திருந்தது. அவரை கொஞ்சம் தூரத்துல நிப்பாட்டி இருந்தா இந்த கண்ணால கண்டன. ஆனால் அந்த கோயிலை சுத்தி லைட் பத்திரத்துக்கு தேவையை கருதி பாட்டு போறது கரண்டையும் எடுத்தது அந்த பையர். அப்ப அந்த வயர் ஒரு மட்டத்துல தான் இருக்கு. உண்மையால ஒரு ஆள் நடந்து போனா கூட சில சந்தர்ப்பத்துல கை வைத்தா அந்த கையில படக்கூடிய நிலையில இருக்கிற பெரிய ஒரு வயர். அந்த வயர் எல்லாருக்கும் தெரியும், டிரைவருக்கும் தெரியும், அதுல நின்ற போலீஸாருக்கும் தெரியும். அது அவ்வளோத்தையும் தெரிஞ்சு கொண்டு அந்த கூலர் அவர் உள்ளுக்கு கூப்பிடுறாரு, போலீஸார் கூப்பிட்டோடனே அந்த கூலர் வருது, வந்த உடனே அந்த வயர் அறுத்து கொண்டு போகுது. அதுல அறுத்ததும் மேல ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் இல்லை, அதை நாங்கள் முடிஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தீர்வுக்கு போனா கூட, ஆனால் அந்த வயரின் ஊடாக மின்சாரம் பாய்ச்சி கொண்டுதான் இருந்தது. தப்பி தவறி அறுத்து கொண்டு வரக்குள்ள அந்த மின்சாரம் தாக்கப்பட்டு வானத்தில் வருவது உயிருக்கு ஒரு ஆபத்தான நிலை வந்திருந்தால் அதுல உண்மையா போலீசார் தப்பித்து விடுவார்கள். கோவில் நிர்வாகத்தை அவ்வளவு பேரையும் கொண்டு உள்ளுக்கு அடைத்திருப்பார்கள். அதுவும் உண்மையா அது அதுல இருந்த சட்டத்தை நிலநாட்டுற போலீசார் மிக பெரும் தவறு அதுகள் தான். ஏன்னு சொன்னா வேணுமென்றே அதை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். சொல்வதை பார்த்தால் இன முரண்பாடுகளையும் இந்த ஒரு தேசம் என்று இருந்தாலும் அங்கே தமிழ் மக்கள் இரண்டாம் நிலையாக அல்லது இழிவாக நடத்தப்படுவதும், அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதும், அவர்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுவதும், அவர்களுடைய வழிபாட்டு உரிமை கூட மறுக்கப்படுவதையும் தான் நீங்கள் சொல்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுகின்றன. அவற்றோடு இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி ஆதாரப்படுத்தி இவற்றையெல்லாம் தட்டி கேட்கின்ற ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரில் ஒரு பொருள் திணைக்களமாகத்தான் இந்த இலங்கை தொல்பொருள் திணைக்களம் செயற்படுகின்றதா? பாரபட்சமாக சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையாளர்களுக்கு வழிவிட்டு தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அல்லது தமிழருடைய வழிபாட்டு உரிமையை மறுத்து செய்கின்றதா என்றுதான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இந்த இடத்தில் ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்படுகிறார்கள், எழுத்தாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அண்மையில் தீபச்செல்வன் விசாரிக்கப்பட்டார். இப்படி பலருடைய அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக ஊடகவியலாளர்கள் நீங்கள் முயன்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த வேளையில் உலக தமிழினம் செய்ய வேண்டியது இவர்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை அதை தட்டி கேட்க வேண்டும், சர்வதேச பரப்புக்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டும். எனவே இந்த பணியில் நாங்கள் எல்லோருமாக இணைய வேண்டும். ஏனென்றால் தாயகத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை. உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு முறை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட அந்நியர் மலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அந்த அன்னையர்கள் ஒருவரான அமலனாகியை அழைத்து வந்த பொழுது எப்படி அந்த விபத்து என்ற பெயரில் அவரை தட்டி சென்றார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்ற அநீதிகளை பார்க்கின்றோம். எனவே இந்த இடத்தில் உலகத் தமிழினம் தனக்கான பணியை செய்ய வேண்டும். இருக்கின்ற இடத்திலிருந்து நாங்கள் இந்த செய்திகளை உடனுக்குடன் மனித உரிமை அமைப்புகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இவர்களுடைய பெயர்கள் சொல்லி இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உதயனுடைய அந்த தாக்குதல் அல்லது அவருடைய விசாரணை என்ற விடயங்கள் எல்லாம் செய்தியாக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை பகிர வேண்டும் உலக பரப்பில். எனவே இப்பொழுது நான் நினைக்கின்ற இந்த விடயத்தை மனித உரிமை அமைப்புகளுக்கு உள்நாட்டில் இல்லாமல் சர்வதேச பரப்புக்கு எடுத்துச் சென்றிருப்பீர்கள் நம்புகின்றேன். எடுத்துச் சென்றீர்களா? நிச்சயமா நாங்கள் சென்றிருக்கணும். எல்லா ஊடகம் எனக்கு ஒத்துழைப்பு தந்து, ஊடக நண்பர்களோட எனக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த விடயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்தமா ஏன் செயல்படுறோம்னு சொன்னா இன்றைக்கு எனக்கு நாளைக்கு அவர்களுக்கு. ஆகவே நாங்கள் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருந்து பயணித்தால் தான் நாங்கள் பலமான ஒரு ஊடகமாக இயங்கலாம், ஊடகத்துறையாக நாங்கள் இயங்கலாம் என்றதுதான் எங்களோட கருத்து. ஆனால் எல்லாத்துக்கும் மத்தியிலும் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வீடும் இருக்கின்றது கனகான தூரத்தில், ஒன்று மாங்குளத்துல இருந்து இருக்கு வருவாங்க அப்படி தூரம். ஆனால் இடையில ஒருத்தருக்கு என்னென்ன சம்பவம் நடக்கும் என்றது உண்மையாகவே கேள்விக்குறியான விடயம். அது உலக தமிழினம் தான் எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. அதுதான் கருத்தியலாக அந்த அரணை அமைத்துக் கொடுப்பது தமிழினத்துடைய கடமை, அச்சுறுத்துவது என்றல்ல. அதே நேரம் இந்த விடயத்தில் நேற்று போராடினோம் தானே, எங்கள் கடனை நாங்கள் நாட்டுக்கு செய்தோம் என்று ஒதுங்கி இருக்காமல் இன்றும் நாங்கள் எங்கள் கடமையை செய்ய வேண்டும், இந்த சமகாலத்தில் தேவையான வழியில் போராட வேண்டும் என்று உணர்வோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற உடவியலாளர்களுக்கு அரணாக இருப்பது மக்கள் தான். அது தாயகத்தில் உள்ள மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும். அதே போல் புலம்பெயர்ந்த ஊடகங்கள் என்ற வகையில் நாங்கள் இந்த செய்தியை வெளியே கொண்டு வருவதனூடாக, இத்தகைய அநீதிகளை வெளிக்கொண்டு வருவதனூடாக கருத்தியல் ரீதியாக உங்களுக்கான அரணை அமைத்துக் கொடுக்க விளைகின்றோம். இப்பொழுது உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள், உறவுகளை இணைத்துக் கொள்வோம். அவர்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எனவே உறவுகளை நீங்கள் அழைக்கலாம். 4162640699 உங்களிடம் உள்ள கேள்விகளை ஊடகவியலாளர் உதயனிடம் கேட்கலாம்.
அதே போல் உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். இணைந்திருக்கின்ற அடுத்த முதலாவது உறவை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் புனிதா. வணக்கம் தம்பி. என்னது கேட்டால் ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சகோதரன் உதயனம், ஒரு போராளி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சகோதரன் ஒரு முன்னுதாரணம். என்று கேட்டால் அன்று போராடினது போராட்டம் அல்ல, இன்றும் அந்த இனத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர் இறுதி வரை, தனது இறுதி மூச்சு நிற்கும் வரை அந்த சகோதரன் உண்மையில அந்த இனத்துக்காக போராடித்தான் இருக்கின்றார். மற்றது ஊடகவியலாளர் உதயன் அத்தனை அச்சுறுத்தல். என்று கேட்டால் அவர் உண்மைகளை இதான் ஊடகவியலாளர், உண்மையான ஊடகவியலாளர் இதுதான். எவ்வளவு தனக்கு மரண அச்சுறுத்தல் இருந்தும் எவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமை அவங்க நினைச்சா ஒரு பாயத்துல பயணம் செய்ய ஒரு சின்ன தட்டு. இப்ப அண்மையிலே மன்னால் ஒரு சகோதரன் என்னத்துக்காக அவரை குறைச்சினாங்கன்னு தெரியல, வீட்டு வாசல் வைத்து சுட்டு தள்ளினார்கள். இன்று வேலைக்கான விசாரணை நடந்தா யார் கைது செய்தார்களா இல்லை. அவ்வளவு மரண அச்சுறுத்தலுக்கு இருந்தும் அவர் அந்த காயத்தில் நடக்கும் காணாமலாக்கப்பட்டதாகட்டும், அந்த கோயில் விவகாரங்களாகட்டும், இந்த நில அபகரிப்பாகட்டும், பௌத்த மயமாக்கலாகட்டும், எல்லாத்தையும் துணிந்து நின்று அந்த சகோதரன் குரல் கொடுக்கின்றார். அவருக்கு பக்கபலமா நின்று அவருடைய கரத்தை பலப்படுத்தி அவருக்கு பாதுகாப்பை தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கட பொறுப்பு. வெறும் தகவல்களை அத்தனையும் எங்கெங்க அனுப்ப போகணுமோ அத்தனை மனித உரிமைகளும் ஜஸ்மின் சூக்கா போன்றவர்களுக்கு அனுப்பி அந்த உண்மை நிலையை அனுப்பி இந்த ஊடகவியலாளர் பாதுகாக்க வேண்டிய ஒரு சமூக கடமையை நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் இந்த போராளிகளை குறை சொல்றோம். அந்த ஊடகவியலாளர் சொல்லி இதை சொல்ல மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன், அந்த கட்சி இந்த கட்சி என்றது ஊடகவியலாளர் இல்லை. வடிவா தெளிவா அப்படியே தம்பி சொல்றாரு, என்ன நடக்குது எந்த நிலவரமாங்க என்றது வடிவா சொல்றேன். இப்ப சொல்லி அவருக்கு அவ்வளவு அச்சுறுத்து, ஏன்னா உங்க வழியில வருது வதனைக்கு உருவாங்கிறோம் விட மாட்டோம், அவ்வளவு அச்சுறுத்து. உண்மையில எல்லாருமே அந்த சகோதரனுக்காக நாங்கள் நன்றி. ஆமாம், நேற்று போராடினார்கள் என்ற அந்த திருப்தியோடு அவர்கள் உறங்கவில்லை. அந்த வகையில் இன்றும் போராடி கொண்டிருக்கின்ற அந்த ஊடகவியலாளர்களுடைய அவர்களில் ஒருவராகத்தான் இன்று இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் திரு உதயன் அவர்களே. ஊடகவியலாளர்கள் சரியாக செயல்பட்டு கொண்டு இருந்து மனிதர்களைக்கெல்லாம் கொண்டு போய் ரத்தனைகளையும் கொண்டு போய்க்கிறார். அவர்கள் தங்களுடைய பிரதிகளை இங்கு இருக்கும் அமைப்புகளுக்கு அனுப்பி இங்கு இருக்கும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் அனைத்து அமைப்புகளும் ஆதாரமாக வைத்துக் கொண்டு அங்கு என்னென்ன நடக்குது, ஏன் நடக்குது, இப்படியான விஷயங்களை அவர்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. இருந்தாலும் இங்கிருக்கும் அமைப்புகள் மக்கள் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தமிழ் மக்களின் இந்த அழுத்தத்துக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. அப்படியே அவர்கள் அதற்கு செயற்படுவதற்கான சாத்தியம் நிறையவே இருக்கிறது. அடுத்ததாக அங்கிருக்கும் ஊடகவியலாளர்கள் நித்திரையிலிருந்து எழுப்ப வைக்கிறது மக்களுடைய எழுச்சி தான். அப்ப மக்களுடைய எழுச்சி உதாரணத்துக்கு பார்த்தா இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா அந்த செயற்பாட்ட பாடைய பார்க்கலாம் ஊடகவியலாளர் தூங்கி கிடந்தவர்கள், பொய்யானைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அர்ச்சனா அந்த இதைத்தான் பெரிதாக போட்டு என்ன நடக்கு இது நடக்கு என்று சொல்லி செயல்பட்டு கொண்டு அப்படியான சூழ்நிலையில மக்கள் இந்த அநியாயம் நடக்குகின்ற மற்றும் அங்கத்த பிரதேச சபை அரசியல்வாதிகளும் மக்களும் சேர்ந்து குருந்தூர் மேலையில் செய்கிற அந்த ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்புகளும் பெரிய பிரச்சனையாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு செய்த மாதிரி மக்கள் குழந்தை விவகாரம் முன்னுதலாமாக காட்டி இந்த பாருங்க இது நடக்கும், இது செய்யலாம் செய்ய சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து எல்லா அரசியல்வாதிகள் இந்த பொது வேட்பாளர்கள் ஒரு புலம்பு சொன்ன மாதிரி பொது வேட்பாளராக நிறுத்துகிற அத்தனை மக்களும் அத்தனை அரசியல்வாதிகளும்
அவர்கள் இதை காப்பது உட்பட நிறுத்துகிறார்கள் என்று இந்த விஷயம். ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் அதை சொல்லி செய்வோமே, ஆனால் நிச்சயமாக ஒரு பிரளயமாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. ஆமாம், அந்த வகையில் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் மக்களுடைய அந்த குரலாக ஒலிக்க வேண்டும், உண்மைகளை எடுத்து வர வேண்டும் என்ற விடயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த ஊடகவியலாளர்கள் பண்பிலும் மற்றும் கருத்தியலில் தொடர்ச்சியாக சரியாக நேர்மையாக நடக்கும் பொழுதுதான் அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார்கள். நேற்று போராடினார்கள் என்று விட்டு இன்று போராடாதவர்களோ அல்லது இன்று போராடியவர்களை கொச்சைப்படுத்துகின்றவர்களோ அங்கே மக்கள் மனங்களில் இருக்க முடியாது. அதுதான் அங்கே அவர்கள் ஏற்கனவே சரியாக நடந்திருந்தாலுமோ அல்லது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் பின்பு எடுபடாமல் போவதற்கு காரணமாக இருக்கின்றன. அந்த விடயத்தில் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கின்றது. தங்களுடைய தனிமனித ஒழுக்கங்கள், தனிமனித கருத்தியல் தெளிவுகள் என்ற விடயங்களிலும் அவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அடுத்து ஸ்ரீகுமாரியா சொல்லியிருந்த அந்த அதாவது அரசியல்வாதிகள் இதை பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் பாராளுமன்றத்தில் இவற்றை பேசியிருந்தார்கள். இவர் எடுத்து வந்த தரவுகளை பேசியிருந்தார்கள் நினைக்கின்றேன். அப்படித்தானே உதயன்? அவர்கள் பேசியிருந்தார்கள் பாராளுமன்றத்தில். அந்த தரவுகள் எல்லாம் இங்கே ஊடகவியலாளர்கள் எடுத்துக் கொடுப்பவைதான். வணக்கம். வணக்கம் உதயன். வணக்கம் சோனி. நான் ரவி கேட்கிறேன். என்று தொல்பொருள் திணைக்களம் தமிழருக்கு தொல்லை தரும் திணைக்களமாகத்தான் மாறிவிட்ட 2009 ஆண்டு வரை எந்தவித திணைக்களம் இயங்க முடியாத இருந்த திணைக்களங்கள் இது 2009 ஆண்டு பின்பு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின் என்று எல்லாம் இந்த 5 விதமாகத்தான் காணியா சபை அடுத்தது இப்படியாக எல்லா வரும் என்று தோன்றிவிட்டன. இது இன்று தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் இருக்கு. எங்க இருந்தாலும் உடனடியாக தொல்பொருள் திணைக்களம் சுத்தி அடைத்து விட்டு இது தாங்கள் தொல்பொருள் செய்ய போன்றோம் என்று சொல்லி இந்த தமிழரின் காணியை பிடித்து செய்து இது இப்படியான ஒரு செயல்பாடு செய்து சிங்களவர்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. சிங்களம் தனக்கு நித்திய நேரம் புத்தக கொண்டு விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்கேயோ 2 அரச மரம் இருந்தால் இன்று எங்களுடைய புத்தர் இருந்த இடம் இதுதான் இன்றைய நிலைமை. எங்கேயாவது ஒரு இடத்துல அரச மரம் இருந்தால் அது புத்தர் இருந்தார். இதைத்தான் இன்று சிங்களம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்படியாக எங்கள் நிலம் அதான் பால்ராஜ் சொன்ன ஒரு அடி நிலம் கூட விட மாட்டோம் என்று சொல்லித்தான் அந்த போர்க்களத்தில் நின்று போராடியவர்கள் என்று எத்தனையோ ஏக்கர் கணக்காக இன்று இலங்கை அரசாங்கம் தமிழரின் காணியை விழுங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை உலகுக்கு சொன்னவர்கள் இன்று இலங்கை அரசாங்கத்தினால் குறிவைக்கப்படுகின்றார்கள். அதுவும் ஊடகவியலாளர்கள் நினைக்கின்றேன் என்று 36-37 பேர் இன்று ஊடகத்துறையில் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் குறிவைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நிச்சயமாக உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க சொல்லி இருந்தீர்கள் காடு வழியாக போகின்றோம் என்று. இந்த காடு வழியாக போகும்போது கூட ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்து கொண்டு செல்லுங்கள். என்ன சொன்னா ஒரு தொடர்பும் இல்லையே என்று சொன்னா நாளைக்கு என்ன நடந்தாலும் என்னன்னு தெரியாது, என்ன நடந்ததே தெரியாம போயிடும். இன்னிடத்துல என்ன நடந்தேன் ஏதாவது ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டு போங்க. என்னோட கழித்து கொண்டு போய்க்க கூட அந்த தொடர்பு தூண்டிக்கப்படும் போது அறிந்து கொள்ள முடியும். அடுத்த ஊடக பணி என்ற சிறந்த முறையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஊடக பணிக்கு இன்று இலங்கை அரசாங்கம் என்றும் ஒத்துழைப்பு தரப்போறதில்லை. அதே என்னதான் நீதித்துறையை ஒரு கேள்விக்குறியாக போய்விட்டது. அது என்று ஒரு நீதவானுக்கு எந்த நிலைமை என்று சொன்னால் அதுக்கு பிறகு இலங்கையில நீதித்துறை பற்றி கேட்கிறதில் எந்த பிரயோசனம் இல்லை. ஒரு முறை சுமந்திரன் கேட்டா நீதித்துறை எப்படி இருக்கின்றது, இவேறிட்டத்தான் மக்கள் கேள்வி கேட்டார். இப்ப நீதித்துறை எப்படி இருக்கின்றது? அவை உங்கள் பணி தொடர வேண்டும். நிச்சயமா உங்கள் ஆதரவு கிடைக்கும் என்று சொன்னா நான் அறிந்த அளவில் உங்களுக்கான ஆதரவை மக்கள் தருகிறார் என்று கேள்விப்பட்டேன். அந்த அடிப்படையில் எங்களுக்கான ஆதரவு என்றும் கிடைக்கும். தொடர்ந்து உங்களை ஊடக பணியை மேற்கொள்ளுங்கள். என்று சொன்னா ஊடகம் புட்டு வைப்பதுதான் ஊடக தர்மம் என்பது உண்மை நிலையை வெளியில் கொண்டு வருவது. அந்த அடிப்படையில் உண்மை நிலையை கொண்டு வருகிற நிச்சயமா இந்த கனடா மண்ணில் இந்த ஆதரவு தருவோம்னு கூறிக்கொண்டு தொடர்ந்து உங்கள் பணி சிறக்கட்டும். ஆனால் என்னதான் நீங்க எவ்வளவு தூரம் முயற்சித்த போதும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை அரசாங்கம் என்றும் இந்த ஊடக மூலம்தான் உலக அந்த செய்தி போன்றதை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று ஊடகத்துறை அடக்கலாம் என்று யோசிக்கின்றார்கள். இந்த அடக்குமுறை மத்தியிலும் தொடர்ந்து பணி செய்ய நீங்கள் தொடர்ந்து பணி செய்ய நாங்களான கடமையை செய்வோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விடயங்களை உறவுகள் அதாவது உங்களுக்கு தெரிந்த உங்கள் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட மனித உரிமை அமைப்புகள் என்றும்
எல்லோரிடமும் நீங்கள் எடுத்துச் செல்வது உங்களுடைய கடமை. ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய கடமைகள். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இப்படியான மனித உரிமை அமைப்புகளுக்கும் இப்படி நடக்கின்ற ஆவணங்களை நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கூட நாங்கள் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். எங்களிடம் காணொலியாக தந்தவை, புகைப்படங்களாக தந்தவை, ஆதாரங்களாக தந்தவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எனவே அவ்வாறாக நினைக்கின்றவர்கள், பகிர விரும்புகின்றவர்கள் அதையும் பகிர்ந்து கொள்ள முடியும் இத்தகைய அமைப்புகளூடாக என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். இதேவேளை இப்பொழுது சத்தமில்லாமல் எப்படி வலிவடக்கில் திச விகாரை கட்டப்பட்டது, எவ்வாறு தமிழர்களுடைய நிலங்கள் எல்லாம் கட்டப்படுகின்றன. இப்போது அண்மை காலத்தில் கூட சுழிபுரத்தில் ஒரு புத்தர் சிலை திடீரென்று எழும்பியது, தான் தோன்றி புத்தர் என்று சொல்லி. அந்த வகையில் அது பின்பு மக்கள் போராட்டத்தால் அகற்றப்பட்டது என்பதும் முக்கியமான விடயம். இவ்வாறாக ஒவ்வொரு விடயத்தினை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் கண்முன்னேயே திருவண்ணாமலையில் கன்னியாவின் நீரூற்று என்பது சிங்களமயமாக்கப்பட்டிருக்கிறது. கண்முன்னேயே நிலங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு விடயத்திலும் சிங்கள மயமாக்கல் என்பதும் பௌத்த மயமாக்கல் என்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நிறைவு தகவலோடு உதயன், நீங்கள் போன முறை பேசிவிட்டு சென்ற பொழுது மரபு பரிசோதனை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அந்த அகழ்வாராய்வில் எடுக்கப்பட்ட 52 தொகுதிகள் விடுதலை புலிகளுடைய என்பவை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த ஆதாரங்கள் ஊடாக சொல்லியிருந்தீர்கள். அவை பற்றி தாயவர்களோடு, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளோடு பேசப் போகிறீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். என்ன ஆயிற்று? அதை பற்றிய ஏதேனும் முன்னகர்வுகள் அமைந்தனவா? நிச்சயமாக நான் சட்ட வைத்திய அதிகாரி, நான் இதில் பெயர் சொல்ல குறிப்பிட சரி, நீங்கள் திட்டங்களை சொல்ல வேண்டாம். ஆனால் முன்னகர்வு அமைந்தனவா என்றால் அமைந்தது என்றால் போதும். அது பற்றிய விவரங்களை இப்பொழுது வேண்டாம். ஆமாம், அது பற்றிய விவரங்களை நாங்கள் பின்னே பேசுவோம். ஆனால் அது பற்றிய ஓரளவுக்கு நீங்கள் அதை கைகூடும் பொழுது நாங்கள் எங்களுக்கு அதை பற்றிய விவரங்களை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். இப்பொழுது நாங்கள் அதாவது ஊடகவியலாளர்கள், அதிலும் குறிப்பாக முன்னாளில் தாயக மண்ணுக்காக போராடியவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுவதும், தொடர்ந்து கைதாவதும், தொடர்ந்து அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதும், ஏன் இப்பொழுது எங்களுடைய அந்நியர்களுடைய போராட்டத்தை எடுத்து பாருங்கள், அவர்கள் கூட இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகின்றார்கள். இன்னமும் தொடர்ச்சியாக இந்த இனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கின்றது என்ற விடயம் அவர்களுக்கு அச்சமூட்டுகின்றது. அதை மென்போக்கில் நேரடியாகவும் அதே நேரம் தெரியாமல், முகம் தெரியாமல் வன்முறையிலும் எங்களுக்குள் சிதைவுகளை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இவை கடந்து பிரித்தாளுகின்ற விடயங்கள் ஒருபுறம் நடைபெறுகின்றன. அது புலம்பெயர் தேசங்கள் மலிவாகவே நடக்கின்றன, நிறையவே நடக்கின்றன. எனவே இந்த விடயங்களில் எல்லாம் கடந்து எங்கள் இனம் வெல்ல வேண்டும். நிறைவு தகவலாக நீங்கள் உங்களுடைய கருத்தை எடுத்து வாருங்கள். நிச்சயமாக எங்களுக்கும் தெரியும், புலம்பெயர் தேசத்தில் மிக பெரும் ஒரு வலையமைப்பை உருவாக்கி எல்லாத்தையும் சிதைக்கக்கூடிய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்கு தெரியும். அதே போல் இலங்கை பிரதேசம் வடக்கு கிழங்குகளையும் சில அரசியல் சார்ந்தவர்கள் அல்லது சில விசமிகள் வைத்துக் கொண்டு சில குழப்பும் செயல்பாட்டில் மக்களை பிரிக்கும், எங்களோட இலக்குகளை நொறுக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எதைத்தான் செய்தாலும் நாங்கள் ஓயப் போவது இல்லை என்றது உறுதி. எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை இங்கு நடக்கும் அநீதிகளை நாங்கள் எப்படியாவது வெளியில் கொண்டு வருகின்றோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் எங்களிடம் இடம் இல்லை. ஆகவே இவர்கள் என்னத்தைத்தான் செய்தாலும், இலங்கை அரசாங்கமா இருக்கலாம், ராணுவம் ஆறாக இருந்தாலும், என்னத்தை செய்தாலும் நாங்கள் சாகும் வரை எங்கள் பணி சரிவர செய்வோம் என்பதில் நாங்கள் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர் உயிரை நாங்கள் பறி கொடுத்தோம். எங்களை அப்பா தொடக்கம் சகோதரங்கள் தொடக்கம் அனைவரையும் பறி கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு நேர்மையான வழியில் சென்றுத்தான் எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்ளணும் என்று சொன்னால், இவர்கள் சரியான முறையில் எங்களை போய் எங்களுடைய தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு எல்லா பக்கத்தாலையும் தடையை வைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஏதோ ரீதியில் எங்களுடைய இலக்கை அடைவோம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதைவிட நான் இதில் கேட்பவர்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ளவருடன் ஒரு அன்பாக வேண்டிக் கொள்வது என்னென்று சொன்னால், நாங்கள் இங்க நான் என்றது சொல்லவில்லை, ஊடகவியலாளர் என்றதை நான் ஒரு குறிப்பிடலாம் என்று விரும்புகின்றேன். எல்லாரும் என்னை போல உள்ளவர்கள். நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு தொழில்நுட்ப வசதிகள் 8 மாவட்டங்களை உள்ளடக்கி, வடக்கு கிழக்கில் 8 மாவட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் 8 மாவட்டங்களையும் செய்யும்
ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு போதிய அளவு தொழில்நுட்ப வசதிகள் இங்கே இல்லை. நாங்கள் உண்மையாக ஒரு போன் அல்லது நாங்கள் ஒரு டேட்டாவை தான் பயன்படுத்திக் கொண்டோம். இன்றைக்கு பார்த்தா உலகளாவிய ரீதியில் எவ்வளவு தொழில்நுட்ப வசதிகளை வைத்துத்தான் ஊடகம் செய்கிறார்கள். எங்களுடைய இந்த கையில இருக்கிற போன் பழுதுபட்டால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டே கொடுத்து திருத்தி தான் எங்களோட பணியை செய்ய வேண்டிய கட்டத்துக்கு இருக்கின்றோம். என்றால் இது எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால ஊடகவியலாளருக்கு என்ற ஒரு கொடுப்பனவோ அல்லது எதுவுமே இல்லை. வாங்க போவதும் இல்லை. நீங்கள் சொல்கின்ற வகையில் அந்த அத்தகைய ஊடகவியலாளர்களை வலுப்படுத்துவது புலம்பெயர்ந்த மக்களுடைய கடமை. எப்படி எங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி உபகரணங்களை கொடுத்து வலுப்படுத்துகிறோமோ அதே போல் எங்களுடைய ஊடகவியலாளர்களும் வலுப்படுத்துவது ஒவ்வொரு தமிழரதும் கடமை என்பதை சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் உங்களுடைய தொடர்ச்சியாக உங்களிடம் நாங்கள் அறிய இன்னமும் விளைகின்றோம். அதே போல் அந்த புலிகளுடைய தமிழ் விடுதலை புலிகளுடைய சீருடைகளை கண்டவுடன் நீங்கள் துடித்த துடிப்பு, அங்கேயே இரவு பகலாக காவல் இருந்து கண்ணும் கருத்துமாக அதை கைகளால் ஐயோ கையுறை போடவில்லையே, அது செய்யவில்லையே, இது செய்யவில்லையே, இதை அப்படி செய்கிறார்கள் என்று ஆவணப்படுத்திக் கொண்டே இருந்த அந்த துடிப்பு. எனவே அது மட்டுமல்ல, நீங்கள் முள்ளிவாய்க்கால் உங்கள் தந்தை விதையுண்டிருக்கின்றார், தாயார் கொத்துக்குண்டால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், இன்னும் சகோதரரை காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார். நீங்கள் போராடிய அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் போராடியவர்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற நிலை கடந்து இன்று போராடுகிறீர்கள். இன்று முன்னாளில் போராடினோம் என்று விட்டு இன்று காட்டிக் கொடுப்பவர்களாக இல்லாமல் இன்றும் போராடுகிறீர்கள் என்பதில்தான் பெருமை கொள்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுடைய போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். மக்கள் அரணாக தாயகத்திலும் புலம்பெயர்ந்த நிலத்திலும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம். எனவே காட்டிக் கொடுப்பவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களும் எங்கள் எதிரிகளைப் போல எதிர்க்கப்பட வேண்டியவர்கள், களையப்பட வேண்டியவர்கள் என்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். மக்களை வெளிப்பூட்டுங்கள், மக்களை அரணாக வைத்திருங்கள், மக்களை நம்புங்கள். மக்கள் தான், ஏனென்றால் தேசிய தலைவர் அவர்களைத்தான் நம்பினார், மக்களைத்தான் நம்பினாரே ஒழிய யாரையும் அல்ல. அந்த மக்கள் சக்தியோடு இந்த அறவழி போராட்டம், அறம் என்பது எல்லோரும் நினைப்பார்கள் ஆயுத போராட்டம் அற போராட்டம் இல்லை என்று, அது தவறு. உண்மைக்காக போராடுகின்ற அனைத்து வழி போராட்டங்களும் அது அறம் சார்ந்தவைதான். அந்த வகையில் உங்களுடைய இந்த ஊடக கருவி போராட்டம், ஊடக போராட்டம் என்பது தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். இன்னமும் பல செய்திகளோடு பின்னொரு பொழுதில் நாங்கள் உங்களை எடுத்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் உங்களுக்கு ஒரு செய்தியை தாயக உறவுகளுக்கு நாங்கள் உங்களூடாக சொல்லிக் கொள்கின்றோம். செப்டம்பர் 1 கேடிய மண்ணில் மாபெரும் எழுச்சியோடு பொங்கு தமிழ் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2004 எப்படி அந்த பொங்கு தமிழ் தாயகத்தில் பேரெழுச்சி கொண்டதோ அதே போல் கேடாவிலும் அது உலகம் முழுவதும் பற்றி கொண்டது. நெருப்பாக தமிழ் கொண்டு பொங்கிய இனம். இந்த உலகத்தின் மூத்த குடி அடக்கப்பட்ட பொழுது அது எழுந்து போராடுவதற்கு மொழியே கருவியானது. அந்த போராட்டத்தினுடைய அங்கமாக, நீதிக்கான போராட்டமாக சர்வதேச பரப்பில் பொங்கு தமிழ் முதலில் கனடாவில் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த ஆண்டில் 2024. எனவே அந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். புரிதொரு பொழுது சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். உதயன், நன்றி, வணக்கம். காற்றலையில் எங்களோடு இணைந்திருந்தார் ஊடகவியலாளர் உதயன். தாயகத்திலிருந்து பல்வேறு விடயங்களை ஆவணப்படுத்தலோடு செய்திகளாகவும் உடனுக்குடன் எடுத்து வருகின்றவராக அதற்காக